அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அமெரிக்காவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொழில் நிறுவனங்களுடன் இன்று ஒப்பந்தங்கள். நான் படித்துக் கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தியாகும். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்றடைந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளார். இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை இதற்கான நிகழ்வு நடைபெறவுள்ளதாக அரசு துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் வரவேற்பு. தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 17 நாட்கள் பயணமாக அமெரிக்காவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்றுள்ளார். கடந்த 27ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்ட அவர் முதலில் சான் பிரான்சிஸ்கோ நகரை அடைந்தார். அந்த நகரின் விமான நிலையத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக சான் பிரான்சிஸ்கோவுக்கான இந்திய துணை தூதர் ஸ்ரீகர் ரெட்டி, தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஆகியோர் முதல்வருக்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர். அமெரிக்க வாழ் தமிழர்கள் முதல்வரை வரவேற்க விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் பலர் கூடியிருந்தனர். அவர்கள் பதாகைகளை ஏந்தி முதல்வருக்கு வரவேற்பு தெரிவித்தனர். மேலும் அவருடன் நற்படம் செல்ஃபி எடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சிலர் முதல்வர் முன்னிலையில் நடனமாடி அவரை வரவேற்றனர். இந்த வரவேற்புகளை முதல்வர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெறும் நிகழ்வில் பல்வேறு தொழில் முதலீட்டாளர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திக்கையுள்ளனர். அப்போது அவர் முன்னிலையில் தொழில் முதலீட்டுக்கான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான விவரங்கள் இந்தியா நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை வெளியிடப்பட உள்ளதாக அரசு துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. அமெரிக்கா சென்றடைந்ததும் எக்ஸ் தளத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் தமிழ்நாட்டின் வளத்துக்காகவும் செழுமைக்காகவும் பல்வேறு வாய்ப்புகளின் நிறமாக திகழும் அமெரிக்காவுக்கு வந்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நன்றாக முடியும். தமிழ்நாடு மேலும் வளர்ச்சி பெறும்.